சர்ப்ரைஸுக்கு மேல சர்ப்ரைஸ். என்னாச்சுன்னா, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். போய் கொடுப்போம். அம்மா ஏன்டா? இருங்க, ஃப்ரேம்குள்ள வந்துடுறேன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? அப்படி கேட்கணும். என்ன அப்படி கேட்கணும்? சரி, என்ன சொல்லு. எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இது எனக்கு ஒரு சர்ப்ரைஸாடா? அம்மா, காலேஜ் முதல் எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளவு தெரியுமா? 1295. கவலையான விஷயம்டா. ஏதோ ஒரு அம்மாக்கு ஒரு நகை ஈடு வாங்கி ஏதாவது அம்மா இந்த அம்மான்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது ஒரு சர்ப்ரைஸ்னு சொல்லலாம். ஒரு 5 பவுன் போதுமா? 5 பவுன் எல்லாம் வேண்டாம்டா. ஒரு 1/4 பவுன் வந்து ஒரு சரி, அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் வேணாம். போய் கட்டுவோமா? என்ன பண்ணலாம்? கட்டுவோம், வா. அப்புறம் கட்டித்தானே ஆகணும். எக்ஸாம் எழுதணும். போமா, போலவா, போக சொல்லுங்க. வழியா அது என்னது, ஃபீஸை கட்டி முடிச்சுட்டு ஒரு மாதிரி டயர்டா இருந்துச்சு. பிரியாணி வாங்கி தரலாம்னு எங்க அம்மாட்ட சொன்னேன். பிரியாணி வாங்கி தரீங்களா? நீதான் எனக்கு ட்ரீட் தரணும் சாமி. இது பிரியாணி இல்ல, இது டீ கடைக்கு. அப்புறம் கடைசியில பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா டீ கடைக்கு போட்டு வந்தாங்க. உங்களுக்கு என்ன ஆஃபா? எனக்கு காபி தான். நான் எப்பவுமே காபி தானே குடிப்பேன். கட்டிங்கா ஆஃபா போட்ரா? என்ன ஒரு கட்டிங் காபி வாங்க. அவர் வருவாரா உள்ள? அப்படியே உள்ள வாங்க இப்போ. ஆனா 2 கோட்ரு, சும்மா 2, ஒரு டீ ஒரு காஃபி. A few moments later. Guys, ஒரு வழியா அனைத்து பிச்சனையும் முடிச்சுட்டு ஒரு டீ அடிச்சாச்சு கைஸ். அடிச்சுட்டு இப்ப அப்படியே போயிட்டு இருக்கோம். இப்போ வீட்டுக்கு போய் என்ன பிளானு? வீட்டுக்கு போய் கந்தடிச்சு தூங்க வேண்டியதுதான். சாப்பாடு தோசை தான். எப்ப பார்த்தாலும் கைஸ் இந்த தமிழ்நாட்டு இந்த பெண்கள் மட்டும் பாருங்களேன். திங்கள் செவ்வாய் புதன் 3 நாட்களும் சாம்பார், 2 நாட்கள் சட்னி. அந்த ஞாயிற்றுக்கிழமை ஏதோ போதுன்னு சொல்லி அட்லீஸ்ட் ஒரு முட்டை அந்த மாதிரி ஏதோ ஒன்று மட்டும்தான் பண்றாங்க. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? டெய்லி ஒரு சிக்கன் எடுத்து சமைக்கலாம், ஒரு அது இது மீன், அப்புறம் வேற ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு முட்டையாச்சும் எடுத்து சமைக்கணும். எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுங்க. நாங்க சமைச்சா நான் தர மாட்டாங்கிற. ஏன் இப்ப வாங்கிட்டு வந்து கொடுங்க, வேலைக்கா போயிட்டு இருக்கோம். டெய்லி சிக்கன் மீன் என்ன கைஸ்? இதை வந்து தோசை ஊத்துறேன் சாப்பிடு வந்து. இங்கேயும் நம்ம இந்த ஆண்களோட ஆண்கள் தான் கைஸ் ரொம்ப பாவம். இந்த சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. ஏன்னா ஒரு பஸ் ஃப்ரீயும் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தான். ரேஷன் கடையிலும் முன்னுரிமை பெண்களுக்கு. அனைத்து இடங்களையும் பெண்கள் முன்னுரிமை. நாங்க கம்முன ஆண்கள்லாம் ஒரு வேற ஒரு கிரகத்துக்கு போயிடலான் இருக்கோமா? என்னங்கிறீங்க? போங்க, அதுக்கு என்ன பண்றது? வாங்கலாம். ஆண்கள் போச்சுன்னா பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் அடிக்க முடியாது, டாஸ்மார்க்ல சரக்கு விற்காது, தமிழ்நாடே லாஸ் ஆகும், தமிழ்நாடு கொந்தளிக்கும். அடிச்சு போகுது. அதுக்கு ஈக்குவலா நீங்களும் அடிக்கிறீங்க. பெண்களும் முன்னேற்றமா இந்த வந்துட்டு நிலா வெளிச்சம் பாருடா. நல்லா. ஆமா, நிலா வருது. இன்னைக்கு என்னமோ இந்த சிகப்பு நிலா என்னமோ சொன்னாங்க. சந்திர கிரகணம். நான் தம்பி தெரியலையே. சந்திர கிரகணம் இருக்கு. வெளிச்சமா காட்டுறாரு. சந்திர கிரகணமா என்ன இவ்வளவு சூப்பரா இருக்கு பாரு. முழு நிலவு அப்படியே தெரியுதுடா கைஸ். நல்லாதான் இருக்கு. ஆனா நான் கொஞ்சம் ரசனை கெட்டவன் கைஸ். எனக்கு இந்த மாதிரிலாம் பார்த்தா எனக்கு பிடிக்காது. அது ஏன்னு தெரியல, என்னோட ஜீனுன்னு நினைக்கிறேன் கைஸ். நான் ரொம்பவுமே ரசனை கட்டவன். கரெக்டா? கொஞ்சம் அப்படி போக ரோட்ல இப்படியே போனா செருப்பால் அடிப்பாங்க. நான் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை கைஸ். நான் ரொம்பவுமே ரசனை கட்டவன். அப்புறம் எல்லாமே கெட்டவன் தான் கைஸ். எங்க வீட்லயும் சொல்லுவாங்க கைஸ். நல்ல பையன்தான். சரியா கைஸ்? கேட்டு பையனால நல்ல பையன்தான். கெஞ்சா மட்டும் அடிப்பான். அப்படியே வீட்டுல இருக்கமா? நான் என் வீட்டுல இருக்கேன். என் ஃப்ரெண்டு பாலாஜி இருக்கான். அவன் வீட்டுக்கு போயிருவேன். அவன் அடிச்சா எங்க வீட்டுக்கு வரும். எங்களுக்குள்ள இது ஒரு புது காம்பினேஷன். ஆமா ஆமா. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, எங்களுக்குள்ள இது ஒரு புது காம்ப்ரமைசன். நான் ஏதாவது பண்ணேன், நான் பண்ண மாட்டேன். அட்லீஸ்ட் ஏதோ ஒண்ணு அப்படி இப்படின்னு ஏதோ பண்ணாலும் நான் என் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிடுவேன். அவன் அடிக்கடி பண்ணுவான். அவன் ஏதோ திடீர்னு லைஃப் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க, திடீர்னு அவன் எங்க வீட்டுக்கு வருவான். இந்த மாதிரி எனக்கு அவனுக்கும் ஒரு காம்ப்ரமைசன் நிறைய இருக்கு கைஸ்.
கைஸ் ஒரு இந்த வீடியோல சர்ப்ரைஸுக்கு மேல சர்ப்ரைஸ் கைஸ். என்ன ஆச்சுன்னா நாங்க எல்லாம் முடிச்சுட்டு போனோம். அப்புறம் எங்க அப்பா கூப்பிட்டு வாடா கடைக்கு போய் கிரில் வாங்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. அதனால கிரில் வாங்க வந்தாச்சு கைஸ். கோழியாண்ணா? கோழியா? கோழியான்னு கேட்டேன். கோழியான கிரில் நான் மான் கறி சும்மா கைஸ் போய் கிரில் எல்லாம் வாங்கியாச்சு. வாங்கிட்டு அப்புறம் அந்த கடைக்காரனா கிட்ட போயிட்டு அண்ணா கோழியான்னு கேட்டேன். அவரு ஒரு மாதிரி திணறினாரு. அப்புறம் அண்ணா மான் கறியான்னு கேட்டேன். அவரு ஒரு மாதிரி அலறிட்டாரு. அப்புறம் தான் சொன்னா நான் சும்மா வீடியோக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கிரில்லாம் வாங்கியாச்சு கைஸ். நானும் போய் வீட்டுல போய் சாப்பிட்டு ஒரு உறக்கத்தை போடுகிறேன். நீங்க இந்த வீடியோ நான் சென்ட் பண்ணும் போது நீங்க தூங்குறீங்களா பாத்ரூம் போறீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது கைஸ். என்ன போனாலும் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்புறம் லைக் பண்ணிருங்க. அப்பதான் இந்த மாதிரி கன்றாவியான வீடியோஸ் எல்லாம் கம்மிங் சூன். அப்புறம் என்ன கைஸ்,